பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு வேடம் வந்திருக்கிறார். இது 96வது நாள், 97வது எபிசோட், 9/1/2026 அன்று ஒளிபரப்பான கானா வினோத் 18 லட்சத்தை எடுத்துகிட்டு போன ஒரு கதையும், சாண்ட்ராவை முகத்துக்கு நேராக என் வாழ்க்கையில் ஒன்று நான் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு திவ்யா சொன்னதும், வாட்டர்மெலன், பிரவீன் காந்தி, பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் பண்ண ஒரு சில்லுண்டித்தனங்களையும், முக்கியமாக வியட்நாமுடைய கிரிஞ்சுத்தனங்களையுமே இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். காலையில் வந்து டாஸ்க் வைப்பாங்க ஜாக்கி. அதாவது ஃபஸ்ட்டு இவர் வாட்டர்மெலன் தான் ஒரு கதை வாழ்த்துவார், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு வந்துடும். டாஸ்க்ல வந்து புலம்புனா ஜூஸ் இல்லைன்னா காசு, அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து இல்ல ஜாக்கி, யாரோட நீங்க தொடர்புல இருப்பீங்க, யாரோட தொடர்புல இருக்க மாட்டீங்க, அது ரொம்ப முக்கியம். கனெக்டிங் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே பேசிருக்கீங்க. கரெக்ட். அதுல என்னன்னா விக்ரம் சொல்லுவாப்ல, திவ்யாவோட வந்து ஏதாவது ப்ரொஃபஷனலா ஏதாவது இருக்கு பேச முடியும், என்னால அவர் கூட வந்து அவங்க கூட செட் ஆகாது அப்படின்னாரு, பர்சனலா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அரோரா கூட கண்டிப்பா நான் டச்ல இருப்பேன் வெளியில போனா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அந்த இடத்துல ஒரு ஆறுதலா அப்பான் இருந்தது வந்து அவர் அரோரா பேரை சொன்னதுக்காக இல்ல, சாண்ட்ரா பேரை சொல்லலையே அப்படின்ட்டு. ஓகேவா? அதன் பிறகு வந்து வினோத் வந்து சொல்லுவாப்ல, எல்லாரோடையும் டச்ல இருப்பேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்க முடியும், ஆனா இந்த வீட்டுல ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்க மாட்டேன். அவர் ஏன் அப்படி சொல்லுவார்னா, வாட்டர்மெலன் எழுந்து வந்து வினோதோட மட்டும் டச்லயே இருக்க மாட்டேன். இந்த இதுல வந்து இந்த பிரவீன் காந்தி மாதிரியான ஒரு ஆள் ஏன் இன்ன வரையிலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல தெரியுமா? அது இன்னைக்கு தான். அவர் என்ன, நான் அது லாஸ்ட்ல நான் இப்பயே பேசுறேன், அவர் என்ன ஹெல்ப் பண்ணிட்டார் வாட்டர்மெலன் வந்து கானா வினோத்துக்கு எனக்கு தெரியல. எனக்கு கானா வினோத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டார் நீங்க வெளியே போய் பாருங்க. இன்னும் கேம்ப செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு படம் எடுத்தாரு. அதான் சொல்றேன், ஒருத்தவங்க நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்தவங்களாம் வந்து ஐயன்னு போகும்ல, அதுக்கு உதாரணம் அவர். ஆக்சுவலி உண்மையிலேயே ஏங்க அவரு வந்து தனித்துவமா ஒரு பாட்டு எழுதுறாரு. ஏன் ஒரு மனுஷனை வந்து எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தி எல்லா இடத்துலையும் ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல போய் தெளிவாக சொல்கிறாருங்க அவர், ஓட்டே போடாதீங்கன்றாரு. அவர் இன்னும் ஹெல்ப் போனாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதான் சொல்கிறேன், இந்த சீசனில் ஆளுங்களை செலக்ட் பண்ணிங்க பாரு, அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை நம்ம அதாவது எல்லா லெவலுக்கும் இறங்கி பேசணுன்ற அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆட்கள் டென்ஷனா பேசுறதுனால சொல்றேன். சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், யார் ஆள் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அப்ப நான் உதச்சா சரியாயிடும். அவன் எந்த ஃப்ரெண்ட் மயிரா இருந்தாலும் பரவாயில்ல. யார் சொல்றீங்க? பிபிஏ சொன்னா நீங்க ஏற்கனவே உங்களை பிபிஏல கூப்பிட்டா என்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க தெரியும். அதனால அவர்ட்ட நான் கேட்டப்ப அவர் ரொம்ப அதெல்லாம் அஃபீஷியல் சுதா சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஃளைட் நான் சப்போஸ் அங்க போனா மதுரையில இருந்து ஒரு கேரக்டர் மட்டும் வர சொல்லுவேன். வந்து கதவு எடுத்து இப்படி வைப்பாங்கல்ல ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி, அந்த அந்த கண்ணு அந்த இடத்துல ஒரு கதவு திறக்கும், அங்கே வந்து ஒரு கை இன்னொரு கையை பிடிச்சிட்டு இருக்கும். என்ன துணிவே சக்தி கலர் ஹேர், அது மாதிரி அதை மட்டும் பிடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் உள்ளார. அதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண வேணாம், என்ன வேணாலும் பேசுவேன் நான். தட்ஸ் ஆல். ஏன்னா அங்கிருந்தா அந்த ஏய் எனக்காக கப் எடுத்துட்டு போறேடா, தேங்க்யூடா, ஏய் போய் எடுமா அந்த கப் எடுக்க பாப்பா, உட்கார எதுக்கு கப் எடுக்கிறேன். இந்த பலம் இருந்தா போதும், துணிவே அவ்வளவுதான். அந்த பலம் யார் கொடுப்பாங்க சொல்லுங்க. சரி விடுங்க, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அதனால அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வாட்டி யார் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது சுதா, அது ரொம்ப ஒரு மாதிரி அஃபிஷியல் கார்பரேட் விஷயங்கள்னாரு. சரி அதனால நான் கேட்டுக்கல. அப்புறம் ஏன் வினோத் வந்து இவர் பேரை சொல்லுவாருங்க. அவர்கிட்ட வெளில போனால் நான் டச்லேயே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் யார்கிட்ட டச்சில் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் பேசுவேன். சபரிகிட்ட பேசுவேன், அரோராட்ட பேசுவேன், எல்லார் பேரையும் சொல்லுவார். ஒரு பேரை சொல்லுன்னா சபரின்னு. ஏன் இது இங்கே சொல்கிறேன்னா, புலம்பல்னு ஒரு டாஸ்க் இருக்கிறதுல சபரி வந்து சொல்லுவாரு விக்கல்கிரம் கிட்ட, அதாவது ஒரே ஒரு ஆள் வெளியிலிருந்து உள்ளார வந்தான், என் பேரை சொன்னேன், அப்பயே எனக்கு கான்ஃபிடென்ட்லாம் போயிடுச்சு. ஆமா புந்த வீடு அமினா புந்த வீடு உருப்படாதுன்ற மாதிரி என்ன நல்லதுன்னு சொன்னாரு. புலம்பல் டாஸ்க்ல கூட சபரி சொல்லுவாப்ல, அந்த நான் ஒரு மாதிரி நம்பிக்கையா இருந்த பிக் பாஸ், எப்ப இந்த வாட்டர்மெலன் என் பேரை வந்து என்ன பிடிக்குன்னு சொன்னா அப்பவே முடிஞ்சிருச்சு அப்படின்றத உள்ளர பேசுவாப்ல சபரி. அதன் பிறகு வந்து சாண்ட்ரா வந்து யாரும் சொல்லுவாங்கன்னா, சபரி, வினோத், விக்கல்ஸ் 3 பேரை சொல்லிட்டு இவங்க 3 பேருமே எனக்காக நின்னார்கள் அப்படின்றதுலையும் அதில் நான் கண்டிப்பாக சபரியோட கனெக்ட்ல இருப்பேன். எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம், கனெக்ட்ல இருப்பேன்ற வார்த்தையெல்லாம் விடவே இல்லை. சாண்ட்ரா மனசுல வச்சுக்குவேன், அவ்வளவுதான். எப்ப கேட்டீங்களா மனசுல வச்சிருக்கேன்னு சொன்னேனே. இதுல என்னன்னா, இதுல நீங்க நிறைய டைம் நான் வந்து நீங்க லைவ்லாம் பார்த்தேன். ஏன்னா இந்த கானா வினோத்துக்கான விஷயம்
இவர் வாட்டர்மெலன் வந்து இன்னும் இதுவரையிலும் இவர் சம்பாரிச்சு என்ன கீச்சிட்டாரு, யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. இவர் வந்து சொல்றாரு கானவனத்து சபரிலாம் பணம் எடுத்தாருன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, நீ என்ன கீச்சுன்னு கேட்கறேன் நான். நீ என்ன ஏங்க அந்த 18 லட்சம் அந்த ஆள் எடுத்துட்டாருன்றது கோவங்க, வருத்தங்க. அதனால தான் கரெக்டாக திவ்யா சொல்லுவாங்க, எனக்கு பாருங்க நான் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறேன் பாருங்க, திவ்யா சொல்லுவாங்க அந்த ஆள் கூப்பிடு முதல்ல, அந்த ஆள் போய் நொய் நொயின்னு ஏதாவது பண்ணும். ஏன்னா உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியுது, இதை எதுக்கு வந்து இதை மெரிக்கூடாது மெரிச்சிக்கிட்டுன்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. சீரியஸாக சொல்கிறாங்க ஆக்சுவலி, புரியுதா? ஐய நேத்து குளிச்சுட்டு இருப்பார்ல, அது சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. திவ்யா கூப்பிடுவாரு குளிக்கிறதுக்கு, என்ன குளிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. திவ்யா நீ குளிக்கிறதுக்கு கூப்பிட்டா இல்லடா, நான் எல்லாரும் நம்மள முன்னாடி குளிச்சோம்ல, எல்லாரும் குளிச்சோம்ல, அந்த மாதிரி திவ்யா எப்ப குளிச்சாங்க? அதுதான் எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுவாங்களான்ட்டு. ஆனா அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க இது வந்து நான் சீரியஸாவே சொல்றேன், நான் நிறைய கமெண்ட்டுகள் பார்த்தேன். ஏன்னா அவங்க பெருசா மாடர்ன் ட்ரெஸ் போடல, அது மாடர்ன் ட்ரெஸ்னா அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சாங்க. நேத்து இந்த பிளாக் ட்ரெஸ்ஸுக்கே வந்து நிறைய பெண்கள் போட்டிருந்தாங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன், இது யாருதுரா அப்படின்னு சொன்னேன். இப்ப அவங்களுக்கு பேர் சின்ன பாரு தெரியும். ஓ ஆமா ஆமா, லிட்டில் பாரு அப்படிதான் சமூக வலைதள பேசுங்க. ஏன்னா வரதுக்கு முன்னாடி 5 லிட்டர் ரத்தம் ஏற்றிட்டு வந்தாங்க அவங்க, அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அதனால லிட்டில் பாருவோடது தானே அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரியா? சோ இவர் கூப்பிடுவாரு ஜாக்கி எல்லாரையும், நீங்க வீணா பாருங்களேன், வீணா குட்டி ஒரு மாதிரி அவரு வேற மாதிரி கூப்பிடுறாரு ஜாக்கி. ரொம்ப ஓவரா பண்ண வேணாம் போதுதான் நீங்க அதுல என்னன்னா ஒரு திறமையே இல்ல. அவர் கரெக்டா சொன்னாருங்க, ஒரு திறமையே இல்லாம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. நவீன் கிட்ட நான் வந்து கத்துக்குவேன், விக்கல்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஸ்டேஜ் பிளே எப்படி எழுதுறதுன்னு கத்துக்க முடியும். நீங்க திறமைய கூட இல்லாத இருக்கலாங்க, ஆனா ஒரு வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து ஒருத்தனோட விளையாட்டை கேவலப்படுத்தி ஒருத்தன் அழிஞ்சு போகணும், அவன் ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒரு நிலைமை இருக்குல்ல, ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தான் வேணாம் எல்லாம் உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க. சீரியஸாக சொன்னாங்க அங்கே அந்த வீட்டில் எல்லாமே. ஏங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க, என்ன கிரிஞ்சு அது வேற விஷயம். ஆனால் ஒருத்தவங்க அது கண்டிப்பாங்க, திவ்யா கண்டிப்பாங்க, திவ்யா இல்லை அரோரா கண்டிப்பாங்க. ஏன்னா அரோரா வந்து பணப்பொட்டி எடுத்துன்னு போகிறது ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்கல்ல. அதில் வேறு என் ஃப்ரெண்டு வேறு சொல்லியிருந்தாங்க, கொமட்டிலே குத்துவாங்களாம் என்ன, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் அரோராவுக்கு வந்து நீ வந்து சப்போர்ட்டாக பேசுனா அப்படின்ட்டு, அதுக்காகவே வன்முறையெல்லாம் எதிர்கொண்டாலும் நான் பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், கொமட்டில் குத்துனாங்கன்னா பார்த்துக்குவோம், அதுதான் அதே தான். ஸோ அவ்வளோதான். ஸோ அரோரா வந்து பணம் எடுக்கிறது எப்படின்னு கேட்பாரு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். இன்னொன்று அவங்க வந்து அது தனியாக வீடியோவும் போடுறேன், இப்பயும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அந்த பொண்ணு பணத்தை நான் அது வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு தேர்வு, அது வந்து கடைசியில் 3 பேருக்கு போய் 2 பேர் போவாங்க, அது வேற விஷயம், அது ஓட்டு மூலமாக வரும், அது வரையும் அவள் போகலாம். ஸோ சேஃப், எனக்கு இத்தனை நாளுக்கான சம்பளம் எனக்கு வந்துடுது. இப்போ 18 லட்சத்தை நான் எடுக்கணுன்ற ஐடியா வந்துடுச்சு, அது ப்ளஸ் கணக்கு, அந்த ஒரு நாள் கணக்கும். ஏன்னா வினோத்துக்கு சொன்ன அதே கணக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு வரலான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு அவரு தான் ஐடியா கேட்பாரு, அவங்க போய் இதை எடு உன் கஷ்டத்துக்கு உன் குடும்பத்துக்குலாம் அப்படிலாம் சொல்றது இல்லையா. அவங்க ஒய்ஃப் வந்து பாக்கி ஏதோ வந்து சேலாம் போட்டுருந்தாங்களாமா, அது என்னன்னு தெரியல, அது பார்ப்போம். ஏன்னா மக்கள் வந்து அதெல்லாம் சும்மா எடுத்துன்னு போக மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுல இன்னொரு விஷயம் இருங்க அது விடுங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து மறுநாள் அது வந்து கானவனத்தை கண்டிக்குங்க, கானவனத்தை வாட்டர்மெலனை கண்டிப்பாங்க அந்த பொண்ணு. அதாவது சொல்லுவேன், உனக்கு அவரு கூட வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு போய் பதில் சொல்லு. என்னை வெறுப்பேற்றுறாரு, என்ன அதை சொல்லு, நீ சொல்லு, அவரும் சொல்ற நீயும் சொல்ற, நீ பண்ணி மூஞ்சி வாய சொல்ற, ஒரு காண்டாம இருக்கின்ற ஏதோ சொல்லிட்டு போங்க. எப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து இதை யாருமே தடுக்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லா கேமராலையும் போய் சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே, அதை அவங்க தான் கண்டிப்பாங்க. விக்ரம் கூட வந்து அதை வந்து ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா விக்ரமை பொறுத்த எல்லாருமே கேவல, அதனால விக்ரம்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவரை பொறுத்தவரையிலையும் யாராவது ஒருத்தவங்க என்ன போனா நல்லது, அவரை பொறுத்தவரையிலையும் அவ்வளவுதான், அது எல்லாருமே உண்டுதான். அதுல வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து இவங்க சிரிச்சாங்க போனாங்க அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன். திஸ் இஸ் த கேம். இதுக்கு முன் ஆனால் அவர் வந்து இப்ப இந்த பொண்ணு ஜெயிக்கிறதா வந்திருக்கு. அப்ப அரோரா சொல்லுது, கானவனத்தை நீ எப்படி வந்து ஓட்டே போடக்கூடாது இங்க வந்து சொல்ற, அது ரொம்ப தப்புன்னு கேட்கும்போது நம்ம நாமினேஷன்லாம் பண்ணல அப்படின்றத விக்ரம் சொல்லுவார், அது ரொம்ப தப்பு. ஒரு ஆளு குறைஞ்சா ஏங்க ஒரு போட்டில் ஓட்ட விழும்போது ஆள் குறைய வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்ச நேரம் தள்ளி போகுன்றதுலாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்காக ஒரு பொண்ணு வந்து அது தப்புன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும், ஆமாங்க அப்படி பேசுறது தப்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் விக்ரம் உயர்ந்து நிற்பார். திஸ் இஸ் த கேம், த ஃபைனல் இது விஷயம் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு சொல்லும்போது இது ரொம்ப தப்புங்க,
இப்படி சொல்லக்கூடாதுங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்ல. நாமினேஷனுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுக்கும் ஒண்ணு வித்தியாசம் இல்ல. உங்க பேரை கூப்பிட்டு விக்ரம்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீங்க அப்படி நாமினேஷன் பண்ற மாதிரி நீங்க விட்டுருவீங்களா நீங்க? அப்ப வேற ஒருத்தவனை வந்து அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல கானோ வினோத் எடுத்த முடிவுகள் வந்து ஏன்னா இந்த கார்ப்பரேட் உலகம் எப்படினாலும் மாற்றும். ஏன்னா அவர் எடுத்தது தான் சரியான விஷயம். ஏனென்றால் 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன டயலாகே நீ எடுக்கிறான். இத்தனைக்கும் பொதுவெளியில பேசின ஒரு டயலாக். அந்த டயலாக் 60 வருஷம் கழிச்சும் ஒருத்தன் வந்து அதை வந்து சென்சார் கட்ல எடுக்கிறாங்கன்னா அப்ப இதுக்கு எவ்வளவு விஷயங்களை பேசி பேசி வந்துட்டு இருக்கணும்னு பாருங்க. ஸோ அந்த இடத்துல நான் வந்து கானோ வினோத் மாதிரி ஆனவங்க இந்த இடத்துல ஸ்மார்ட் மூவாக தான் நான் பேசுகிறேன். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஏன்னா ரித்திகா வந்து பிசகு இந்த சீசன் எல்லாத்துலேயும் ரித்திகா வந்து ஒரு பிசகு. மற்றபடி நம்ம வந்து அதை பற்றி நிறையவே பேசுவோம். மூவா அப்புறம் இந்த கதைக்கு வாங்க திரும்ப. இந்த கதைக்கு சார் இந்த கதைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா சொல்லுவாங்களா சபரியை தான் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வியன்னாவோட கனெக்ட் இருக்க மாட்டேன் அவங்களோட எனக்கு வைப் செட் ஆகலன்னு சாண்ட்ரா சொல்லுவாங்க. இதே விஷயத்த சபரியும் சொல்லுவார். சபரி சொல்லுவார் ரம்யாவோட நான் கண்டிப்பா கான்டாக்ட்ல இருந்தேன். இங்க இருக்கும்போது நிறைய என்ன வந்து ரம்யாவோட வச்சு பேசிட்டாங்க. பட் வெளியில வந்து கண்டிப்பா ரம்யா நான் உன்னோட கான்டாக்ட்ல இருப்பேன் அப்படிங்கிறதையும் வியன்னாவோட வந்து எனக்குமே செட் ஆகல. ஒரு புஷ் அண்ட் புல் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதனால நான் வேணாவோட செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் திவ்யா ரம்யா தான் ரம்யா நீ பேசினா நான் இங்கே வர வரைக்குமே நான் உன் பேரை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இன்னும் உன்னை பற்றி இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரம்யாவோட தான் இருப்பேன் பொழுது நோ கான்டாக்ட் சாண்ட்ராவோட என்னுடைய ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி நான் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன திட்டுறதோ மற்ற விஷயங்களோ பிரச்சனையே கிடையாது. ஒரு ராங் அலிகேஷனை என் மேல வச்சுட்டு என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறது என்னால அக்செப்டே பண்ண முடியல. அதாவது நான் விக்ரம் கூட இருந்துருவேங்க. ஆனா விக்ரமுக்கு அது அதிர்ச்சி. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து நீர்பூத்த நெருப்பா போயிட்டு இருந்த ஒரு விஷயம். நேத்து வந்து ரம்யாவும் வியன்னாவும் அதை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் ஃபுல்லாவே பார்த்தேன். ஓகேவா? அந்த ஃபுல்லா பார்த்த வீடியோ ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிளிக்டான வீடியோ. இவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ஒன்றும் இல்லை ஒரு 4 நாள் போயிருந்தோன்னு கத்தல கதறி போய் கட்டம் போட்ட சட்டையோட கதை விட போய் உட்காந்துருவாங்க. அதுதான். ஆனால் இப்போ இந்த வந்து இன்னும் ஒரு 5 நாள் தான் 6 நாள் தான் இருக்குன்றதுனால இன்னைக்கு வந்து அப்படியே அமுக்கிற மாதிரி கேட்டாங்க பாருங்க அவங்க. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் மாட்டிக்குவாங்க. புரியுதுங்களா? அதனால அது அப்படியே வந்து எந்த கேள்வி கேட்டா மாட்டிக்குவாங்கன்றதை விட ஆனாலப்பட்ட ரம்யா வந்து என்ன இவங்க பாம்புன்னு சொன்னதே அவங்க என்ன சொல்றாங்க, நான் சொல்லல பாரு சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா எல்லாத்தையுமே மாத்தி பேசுறாரு. அதனாலதான் அப்ப இப்ப வந்து எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்னலாம் பேசுனீங்கன்னு. அதை விட பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வந்த வியனாவுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பொய்யா சொல்லும் பொய்யானா வந்து என்னன்னா நாக்க கடிக்காதே நாக்க கடி எப்படிமா நான் நீ கடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு இப்பயே சொல்றேன் விக்கல் விக்ரம் சிரிச்சாரு பார்த்தனே சொல்றாங்க அது எல்லாமே பொய். ஏனென்றால் ஜெயிக்க போறவங்க மேல கொடுக்கக்கூடிய வன்முறை. ஏன்னா அவங்க சொல்றதை நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா பொய்யா கடிக்காதேன்னு கடிச்சேன்னு பார்த்தேன். ஏன்னா நீ செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி ஆனாலும் அதனால அந்த இடத்துல ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாமே வந்து திவ்யாவை சுற்றியே நடந்துகிட்டு இருக்கு. திவ்யாவுக்கு யாரை பிடிக்காது? விக்ரம். அப்ப யாரை வந்து நீங்க சொல்லணும்? விக்ரம் சரியில்லை. அவ்வளவுதான். அதேதான் அந்த மாதிரி அதே விக்ரம் சூப்பரா சொல்லுவாரு அந்த தியரி, கான்ஸ்பிரசி தியரி மாதிரி. ஏண்டா நான் போய் இவளை மேனிபுலேட் பண்ணேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா இவளை கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சு இவளை நீ எடுக்கிற மாதிரி பண்ணு. அந்த இடத்துல இம்பல்சிவ் தாட் வந்து வினோத் ஓடி வந்து இந்த பணப்பெட்டியை எடுத்துருவாருன்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவர் எடுத்து எனக்கு இந்த சீசன் நான் ஃபுல்லாவே அந்த 51 மினிட்ஸ் இது வீடியோ லிங்க் அதை நான் ஃபுல்லா பார்த்தேன். அப்ப என்னன்னா இவரு இந்த பொண்ணு அவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க, எடுக்க போறோன்னு கூட்டு வந்து அதை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலி அது கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பிரவீன் ராஜும் இவரும் கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு கட்டிலாம் பிடிச்சி எடுக்க போற நேரம் அது. ஆக்சுவலி அவரு அந்த நேரத்துக்கு கடார்னு வந்து ஊட்ட ஆரம்பிப்பாரு. நல்லா ஊட்ட நீ பண்ணா அதை அப்படியே ஊட்டிக்கிட்டே நகர்த்திக்கிட்டே போவார். நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும். நான் என்ன சொல்றேன்னா அப்படியே அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணாலும் உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு தான் நான் கேட்பேன். ஓகேவா? இது ஒரு விஷயம். அதனால அவர் எடுத்த மூவ் கரெக்டாக, அதை பற்றி நான் விரிவாக பேசுவோம். ஆனால் இவங்க சொன்னாங்க தான் அவங்க எடுக்கின்றதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு அது வந்து பணத்துக்காக தான் வந்துச்சு. அதுதான் அது உண்மையாகவே டிக்ளேர் சொல்லிச்சு. இவரும் வந்து இவருக்கு பிஆர் இருக்குன்றலாம் அங்கேயே கூட ஒத்துக்கிட்டாரு போனார். அதெல்லாம் நம்மளுக்கு போகல, அதை எல்லாரும் தான் வச்சுக்கிறாங்க. அவர் வந்து வெளியில் சொல்கிறாரு சொல்லாமல் போகிறாரு வேறு விஷயம். அவர் வந்து ஒரு கஷ்டப்படுத்துகிற இடத்துல இருந்திருக்காரு. இந்த 18 லட்சம் அவருக்கு ரொம்ப முக்கியம், அவர் எடுத்தார், அது சந்தோஷம். அதை விட நெகிழ்ச்சியான சென்ட் ஆஃப், ரொம்ப அற்புதமான சென்ட் ஆஃப். ஓகே, மற்ற எல்லாருக்கும் இது மாதிரி கிடைக்கவே இல்லை, அப்படிப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ பிரவீன் ராஜும் ரம்யாவும் அழுதாங்க இல்லையா, கெமிலாம் அழுதாங்க இல்லையா, ஆனால் அது நிலைக்குமா, அது அவருக்கு கிடைக்குமான்றது கிடையாது. ஏன்னா இதை விட இந்த ஒரு வாரத்தில் அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா அவர் வாய் துடுக்கு அதிகம், எங்கேயாவது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது மாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துன்னு வச்சுக்காங்களேன். ஏன் வியன்னாவுக்கும் அவருக்குமே ஒன்று வந்து அதை சேனல் ப்ரொமோட் பண்ணிட்டு அவர் முடிஞ்சது, அவர் கதை சொல்லி முடிஞ்சது. சொல்றீங்க
புரியுதுங்களா? நான் தனியா பேசுறேன் அதை பத்தி. கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிடும். அது நல்லா பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. தட்ஸ் ஆல். ஓகேவா? இன்னுமே அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்குமே இருக்கு ஜாக்கி. பேசுவோம் தனியா பேசுவோம். ஐயோ ஏன் டென்ஷன் ஆகுற? அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் கால் பண்ணா கூட எடுப்பேன், அதெல்லாம் பேசிட்டேன் இல்லையா? இல்ல அது விக்ரமுக்கே ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விக்ரம் கால் பண்ணா கூட சொல்லுங்க விக்ரம், என்ன திட்டிருக்காரு, என்ன அசிங்கப்படுத்திருக்காரு, என்ன கேவலப்படுத்திருக்காரு, ஆனா எல்லாமே எனக்கு முன்னாடி பண்ணாரு, முதுகுல எனக்கு இந்த மாதிரி குத்தவே இல்ல. அதுவும் அதை விட அவங்க ரொம்ப ஏங்க ஒரு அலிகேஷன் வந்து அதுதாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வெளியில போனாரு, வழியில வந்தாரு, கூட்டு வந்தாரு, வண்டியில கூட்டு போனாரு, மெரினா பீச் கிட்ட அவங்கள பார்த்தேன் இப்படின்னு ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும்போது நீங்க சரி சொல்லுங்க ஜாக்கி. நீங்க மெரினா பீச் கிட்ட பார்த்தா வெளியில வந்தாரு, ஆமா வந்திருக்காரு, மெரினா பீச் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு, அப்புறம் என்ன சொன்னீங்க ஜாக்கி? வண்டியில கூட்டிட்டு போனாரு, பார்த்துருக்கேன். அப்புறம் சொல்லுங்க ஜாக்கி, சொல்லுங்க. என்னது சொல்லுங்க மத்த சொல்லுங்க. இது நீங்க இப்ப அடுத்தடுத்து என்ன சொல்லுவீங்க? வெளியில வந்திருக்காரு, கூட்டு போயிருக்காருலாம் சொன்னீங்கல்ல, அதுதான் கேக்குறேன். எல்லாம் கன்ஃபார்மா? எல்லாம் கன்ஃபார்ம் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அறியாத பருவத்துல விளையாடும் நேரத்துல உன் குரல கேட்டேன், நான் என்னென்னவோ நினைச்சேன். அறியாத பருவத்துல விளையாடும் நேரத்துல உன் குரல கேட்டேன், நான் என்னென்னவோ நினைச்சேன். புரியாத வயதினிலே வளர்ந்தாடும் இளமையிலே மானிடத்தில் ஏ மனச கொடுத்து பின்னே தவிச்சேன். வயசோடு வந்ததெல்லாம் விளங்கலையே அப்போது, விடை வருதே விளங்காத கேள்விக்கெல்லாம் விடை வருதே இப்போது. கருப்பும் இல்ல வெளுப்பும் இல்ல கண்ணுல தானே பேதம் இருக்கு. அந்த மாதிரி கண்ணில் தானே பேதம் இருக்க மாதிரி எங்க வேணாலும் நீங்க பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அப்படி இல்லை. ரைட். எனிவே என்ன விஷயம்னா, அந்த மாதிரி நீங்க அப்படி ஒரு அலிகேஷன் நீங்க வச்சீங்கன்னா நிச்சயமா பண்ணலாம். திடீர்னு நீங்க போறீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, இந்த ஸ்க்ரீன்ல இருந்து இவரும் பேர் என்ன விக்ரமும் அந்த பொண்ணு பேசியிருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தா கூட நீங்க பேசுங்க, தாராளமாக பேசலாம். நீங்க போறீங்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து 2 பேரும் வந்தாங்க, பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு அந்த வீட்டுல நிறைய இருந்தது, நிறைய இடங்கள் இருக்கு நீங்க பேசுறதுக்கு. ஆனா ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தாங்கன்றதுக்காக நீங்க பேசின ஒரு அலிகேஷனும், அதை விட திவ்யாவுக்கு தாங்க முடியாத ஒரு வருத்தம் என்னன்னா, உனக்கெல்லாம் போய் பச்சை மிளகா கிடைச்சனே, உனக்கு போய் ஒரு பச்சை மிளகா கிடைச்சனே. ஏன்னா அந்த பச்சை மிளகா ஷாட் வந்து தண்ணி குடிக்கிற ஷாட் வேற யாருக்குமே கிடையாது, இந்த பிக் பாஸ் வரலாற்றே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஷாட், அப்படி ஒரு ஷாட். என்ன பண்றது? இப்போ எதை பத்தி பேசுறோம் நம்ம? இல்லை அவங்க அவ்வளோ பொங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதானே. மீதி வந்து விட ஒரு விஷயங்க சொல்லும். இப்படி ஒரு கன்சோல் பண்றதுன்றது வந்து திவ்யா மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, எல்லாம் இங்கே பேசிட்டீங்கன்னா இப்போ நான் கமெண்ட் படிக்கணும். கமெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு விஷயம் இருக்கா? சரி வாங்க. இது ஏற்கனவே அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் திவ்யா திவ்யா தான் சொல்லின்னு இருக்காங்க. திவ்யா திவ்யா சரி, அது இது என்னன்னு பாருங்க. இது கமெண்ட் எதுங்க இப்ப படிச்சுக்கிட்டே அந்த வெளில போனதை அப்புறம் பார்த்துக்கலாம்ன்றீங்களா? ஆமா சார், இது முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வெளில போனதை பத்தி பேசணும்னா கரெக்டா இருக்கும். சரி, பேனா இதையும் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராகவ உங்களது. அவர் வந்து நிறைய ஹை பண்ணிட்டேன், லைக் பண்ணிட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு என்கிட்ட வந்து அந்த வந்து எனக்கு இந்த பாட்டு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, அதானே? அது இன்னொரு நாள் பொறுமையா பாடுங்க. அதே மாதிரி அவர் வந்து என்ன நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்கள போய் குத்தம் சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அண்ட் அன்னி ஸ்பீச் ஆல்சோ உங்களை வந்து அதுவும் வந்து நல்லா ஆயிடுச்சா. இப்ப உங்களை அடிக்கிறது சூப்பரா இருக்கான், ரொம்ப லவபிளா இருக்கான். வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நான் உதவாங்கிறது டொபமைன் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து என்னன்னா, இது சரிதான், இப்படிதான் இருப்பாங்களான்னு பாக்குறதுக்குலாம் வீட்டுக்கு வந்தவங்களாம் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்க்க வந்தவங்களாம். அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்றாரு கரெக்டா. என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருந்தாரா. அவங்க அம்மா செஞ்சு போட்டு வந்திருப்பாங்களோ சட்னி, என்னப்பா நீப்பா சாப்பிடுப்பா தங்கம் அப்படின்ட்டு தட்டுல சட்னி வச்சாலும் கழுவினா கழுவிட்டு போனாரு போன போதுன்ட்டு. பொண்டாட்டி வந்தாங்களா, ஃபுட்டை வேஸ்ட் சொல்லிட்டாங்களாம். அந்த மாதிரி வந்து I do parcel and take home. ஒருவேளை ஏதாவது மிச்சம் இருந்தா கூட வீட்டுக்கு அதை பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுறேன் அப்படிங்கிறதையும், now ordering the food correct and avoid wastage of food னா அப்படிங்கிறதையும், same like you னா if I have half idli or dosa அதுக்கு சைட் டிஷ்லாம் எடுத்துக்கிறது இல்லை, டக்குன்னு வந்து நான் அப்படி சாப்பிடுவேன். நம்ம இல்லை நான் தான் அப்படி பண்ணுறேனான்ட்டு நான் தோழி கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இது உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு மைண்டில் இருந்திருக்கா அப்படின்ட்டு. இல்லையே அப்படின்னு நான் இல்லை, நான் அதை இப்போ இது மாதிரிலாம் ஆள் நான் என் பொண்ணு வந்து அப்படியே படக்குன்னு எடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி அடுப்பை க்ளீன் பண்ணேன்,
அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சின்னதாக அழகாக அதுதானே அதுக்கு தானே அது. சரி ஓகே. அடுப்பு இப்போ க்ளீன் பண்ணுறீங்களா ஜாக்கி? தேங்க்யூ அண்ணா, நீங்கள் சூப்பர் அண்ணா, அன்னைக்கு எவ்வளோ வேலை செய்து கொடுக்கிறீர்கள். அதானே இதுக்கெல்லாம் அது ஃப்ளோலெல்லாம் இல்லை, கரெக்டாக கோக்குறது எங்கே கோக்கணுமோ அங்கே. நல்ல வியன்னா மாதிரியே இருக்கீங்க. சுரேஷ் சந்த் சொல்லியிருக்காப்புல, நானும் அப்படிதான் ப்ரோ, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பல சமயம் வந்து இப்படி கடைசியாக இருக்கிற உணவை வந்து வழிச்சு வெறுமனை வாயில போட்டுப்பேன் அப்படிங்கிறதையும். ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேரும். ரொம்ப இதுக்கு வந்து ஒரு தியரி ஒன்று இருக்கு. இந்த ஃபுட்டை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தீங்க, அதை படிச்சு முடிங்க. அதுக்காக நான் ஒரு தியரி சொல்கிறேன். அது யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இவருக்கு படிச்சு முடிங்க சொல்கிறேன். அவர் சொன்னது என்னன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ், லவ் யூ கைஸ்ன்னு சொல்லியிருந்தார். சூப்பர். அடுத்த கமெண்ட் பத்மினியோடது, டேட்டு பத்மினின்னு நினைக்கிறேன். ஹலோ ஜாக்கி அண்ட் சுதா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், திவ்யாவுக்கும் டேட்டு வந்து ரைட் ஹேண்ட்ல தான் இருக்கான், பிக் டால்ஃபின் டேட்டு. இப்போ ஜாக்கியை பேச சொல்லுங்க பாப்போன்னு கேட்டிருக்காங்க. மாசு மறுவற்று அப்படி அப்படி இருக்கணுமா, பளிச்சுன்னு இருக்கணுமா? அவங்க டாட்டூ போட்டதுக்குலாம் எவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்க லைவ்ல, அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. பிளாக் ட்ரெஸ்ஸா, பிளாக் ட்ரெஸ் எனக்கு இப்போதான் மனசு குளுகுளுன்னு இருக்கான். பை டாட்டூ பத்மினி. நான் பாருங்க கரெக்டாக சொன்னாரு. டாட்டூ நம்ம வந்து நம்ம வச்சிருக்கோம் அந்த மாதிரி. என்ன பண்ணுறது, நம்ம எதெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பிடிக்க வைக்கும், வந்து நிற்கும், வரிசையில் நிற்கும், அவ்வளோதான். வாங்க. ஓகே. அண்ட் கிருத்திஸ் மியூசிக் வேர்ல்டு, குளுக்குளுன்னு கிருத்திஸ் மியூசிக் வேர்ல்ட் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி நீங்கள் சொன்ன லாஸ்ட் திங், எல்லாரும் சாப்பாடு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும் சேவ் பண்ணணும்ன்றது தெரியும், அந்த நெசசிட்டி தெரியும். லைக் வந்து துணியா இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தே வில் ஹாவ் சச் மென்டாலிட்டி லைக் யூ அப்படிங்கிறதையும். தே ஹூ ஹாவ் எவ்ரிதிங் ஆர் மோர் தென் எவ்ரிதிங் ஃப்ரம் டைம் தே ஆர் born, they will act like your daughter. எங்க அம்மா வந்து was like you and I was like your daughter. Okay, fine. But now life taught me so much. நான் வந்து நிறைய மாறி இருக்கேன் அப்படின்றதையும், நானுமே இப்போ வந்து I am like you now and my kids are like your daughter அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவிதா நாக் சொல்லியிருக்காங்க, லைக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும். எனக்கு தெரியல அரோரா ஒரு ஹவு ஷி வாஸ், அவங்களை எப்படி வெளியில கூப்பிடுவாங்க எதுவுமே தெரியாது. பட் இப்போ அவங்க அரோரா ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அவங்க நிறைய வந்து கன்சிஸ்டண்டா ஒரு ஸ்மார்ட்னஸையும் கைண்ட்னஸையும் ஸ்போர்ட்னஸையும் வந்து அவங்க உள்ள வந்து காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அலாங் வித் இட் வந்து அவங்க ட்ரீட் பண்றாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஈக்குவலா ட்ரீட் பண்றதும் இருக்கட்டும். இஃப் வி டேக் ஹர் ஃபர்ஸ்ட் 30 days தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பண்ணிருக்காங்க, ஒரு ரீபில்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்கள நிறைய விஷயங்களை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும். ஐ டோன்ட் கேர் அவங்க கப் வின் பண்றாங்க இல்ல, she will go out as Aurora Sinclair and not that name she was referred to earlier. That's enough for us. அவங்களும் உங்கள மாதிரி தான், கம்ப்ளீட்லி ரிலேட் டு தி இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஷ்யூ இஷ்யூக்கு ஒரு பறக்கன்னு எடுப்பாங்க, அதுக்குதான் அதேதான். ஜெய்ஹிந்த் தமிழ் வந்து, ஆமாம் ஜாக்கினா நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் சாப்பிடுவேன், வீணாக்குறது பத்தின நம்ம மனநிலை இதுதான், அது நம்ம வாங்குற திறனோட நேரடி தொடர்பு, அதுதான் என் கருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. மம்மு பப்பு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா பாடினீங்களாம். அண்ட் விஷ் அவர்கள் வந்து அனைவர் வாழும் நல்லதே நடக்கட்டும்ங்கிறதையும். சந்திராபது வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. இது ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்த கமெண்ட் வந்து சாய் மாதவன் வந்து, சட்னி மேட்டர் சூப்பராக, அவரும் அப்படிதான் அப்படிங்கிறதையுமே. புவனா பாலகணேஷ் வந்து அவங்களுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சட்னி இல்லை சாம்பாருக்கு மேலே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து அவங்கள மாதிரி தான் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் அதுக்காக கிண்டல் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சங்கீதா சண்முகம் வந்து அவங்களுமே அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும், ஒரு 2 ஸ்மால் பீஸ் தோசாலாம் இருந்ததுன்னா பிளேட்டில் அப்படியே சட்னி ஊற்றாம யோசிச்சுட்டு சும்மா சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றதையும். அதில் என்ன பியூட்டின்னா, அந்த சட்னி தூக்கி குப்பையில் கூட கொட்டுவோம், இன்னும் அது ஊசடிச்சிடும். அதுல 2 கரண்டி போட்டு சாப்பிட்றதுக்கு அது நாங்களாம் போட்டு அந்த சிக்கனம் இருக்கும். அதுக்கப்புறம் மீதி சட்னி தான் நக்கிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்களாம் அப்படிதான் பண்ணேன், சட்னி எக்ஸ்ட்ரா சட்னி இருந்தாலும் அதை வந்து போட்டுட்டு மீதி சட்னி தான் நக்கிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு. ஓகே. நந்தினி கந்தா, வந்தனா கோபால் சுவாமி, சிவசங்கரி, ஜெயராஜ், இவங்க எல்லாருமே ஜெயா ஜெல் அவங்க எல்லாருமே வந்து லவ் கொடுத்துருக்காங்க நிறைய. அண்ட் ஆஷ் அப்படிங்கிறவங்க வந்து, ஜாக்கி ஆர் சுதா ப்ளீஸ் கிவ் ஸ்பெஷல் வீடியோ கானா வினோத் மணியை எடுத்துட்டு போறத பத்தி. அவர் வந்து டைட்டில், இஃப் யூ ஓன் த டைட்டில் இட் வுட் ஹவ் பீன் மோட்டிவேஷனல் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் லைக் அஸ் இருக்காங்க. ஓகே. அண்ட் கலைமலர் வந்து லவ் யூ சோ மச் அண்ணா அண்ணி யாழ்னி 3 பேருக்குமே. அண்ட் ஜெயந்தி அவர்களும் நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. பார்த்தா அவர்களும் ஒரு சிம்பிளும், ராஜி அவர்களும் லவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரீராமச்சந்திரன் அவர்களும் ஒரு சிம்பிள் போட்டு போயிருக்காப்ல. சிவாங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வினோத் வந்து கேஷ் எடுத்துட்டு போயிட்டாரு, இது வந்து பக்கா விஜய் டிவி ஸ்கெட்ச். இஃப் வினோத் இஸ் அவுட், திவ்யா ட்ரூலி டிசர்வ்ஸ் த டைட்டில் அமாங் தீஸ் 5.
However, Vijay TV has different plans. Their choice is mixture sabari, while VJ prefers Aurora. ஓகே மக்கள் ஓட்டிங்லாம் சும்மா தான். ஜாக்கி சார் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்காப்ல. அதை பத்தி தனி வீடியோவாக பேசுவோம். ஓகே இது எத்தனை 3 முடிஞ்சிச்சு 3 முடிஞ்சிருது. ஓகே அடுத்தது அடுத்த கமெண்ட் நாலாவது இல்லையா நாலாவது வந்து 26 கிளம்பிட்டியா நீ 5:32 தானே பாப்பா. பொறுமையாக நடந்து போனீங்கனாலே 6:30க்கு மேலே 6:40 வரைக்கும் உள்ளே விட மாட்டானுங்க. நீ அங்கே போய் நிற்க தான் போகிற பாரு. போ. இதோ தான் இருக்குல்ல ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு, அயன் பண்ண மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. பபிள் டீ வேணுமா? போ இந்த இன்னைக்கு ஒரு நாள் பபிள் டீ கொடுங்க. பட் அது பபிள் டீ வாங்கிட்டு குடிச்சிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் டைம் இருக்கும். ஆகும். பபுள் டீ தவிர்த்து ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது. ஓகே டேக் கிளம்பிடி. பாய். கதவை சாத்திட்டு போ ராஜு. யாழு டைம் இல்லை யாழு. ஓகே 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 பை 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 பாய். நான் இங்கேருந்து நான் வந்து டாட்டா காமிக்க முடியாது, நீ அப்படியே கிளம்பு. டாட்டா காமிக்க முடியாது கிளம்புன்னு. ஆனாவ ஓகே 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 ஃபைன். நெல்லை சீமை அவர்களோட கமெண்ட் கரெக்ட் தான் ஜாக்கி. இன் ரெட்ரோஸ்பெக்ட் நான் வினோத் பற்றி சொன்னது தப்பு அப்படிங்கிறதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு டக்குன்னு வருத்தம் தெரிவிக்கிறது இருக்குல்ல, அது வந்து நல்ல விஷயம். தேங்க்யூ நலட்சுமி, தேங்க்யூ. ஸோ ஆஷ் அவர்களோட தான் திரும்பவும் இந்த மாதிரி ஜாக்கி எவிக்டிங் இட் செல்ஃப் சேனல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கனி அனுப்பிச்சது வந்து சாண்ட்ரா வச்சுக்கிட்டாங்க. பாரு லாங் பேக் தான் அவங்க வந்து எவிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டென்ட்டுக்காக இதை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாப்புல. நெல்லை சீமையை சொல்லியிருந்தாரு, ஜாக்கி இதுக்கு சொல்கிறீங்க பாத்திரத்தில் மிச்சம் இருக்கும் கரண்டியில் ஸ்பூனில் எடுக்க முடியலன்னா சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவது, ஸ்பூன் கரண்டியை நல்லா வழிச்சு எடுத்து போடுவது, இதெல்லாம் உண்டு. அந்த கொஞ்சோண்டு கூட மிச்சமாக போயிடக்கூடாதாம். இதெல்லாம் குழந்தையா இருந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தோம் என்கிறதை காட்டுகிறது. உண்மை அதுதான். இதே தியரி தான் இன்னொரு பொண்ணு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சா எனக்கே சிரிப்பா இருக்கும், ஏன் இப்படி பக்கித்தனம் என்று. ஆனா மாற்ற முடியாது. பாபா செல்லசுதரி சொல்றது மாதிரி சொல்லணும்னா ஆழ்மனதின் எச்சங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அண்ட் ஃபுபாஸ் சொல்லியிருந்தாங்க, நான் சிறிதளவு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி போன்ற உணவுகளை அப்படியே சாப்பிடுவேன். அதற்கு காரணம் சோம்பேறித்தனம். இன்று உணவுக்கு என்று தனி சுவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. நல்ல விஷயம். எம்ஜே சமீத் பேர் தப்பா படிச்ச மாதிரி மன்னிச்சிடுங்க, சஜீத்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் எப்பவுமே அவசரம் கொடுக்கதான் ப்ரோ, யாரோட பேச்சையும் கேட்காம கத்திக்கிட்டே இருப்பாரு, அமைதியா இருந்து எல்லாரும் காரியத்தை சாதிச்சுட்டாங்க. அதான் வினோத், அதனாலதான் அவர் கொஞ்சம் முன்னாடியே போனாரு. அதுதான் அடுத்து. அண்ட் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒருவேளை திவ்யா டைட்டில் வின்னர் ஆனால் அதற்கு அதிகமாக உழைத்தது சாண்ட்ராவாக தான் இருக்கும். சாண்ட்ரா மட்டும் திவ்யாவை தன்னுடனே வைத்துக் கொண்டிருந்தால் திவ்யா எப்போ தனது பெயரை கெடுத்து வெளியே சென்று இருப்பார். கரெக்ட். அண்ட் சசி சொல்லியிருந்தாரு, திவ்யா வெளியே போயிருப்பாங்களாமா? சாண்ட்ரா வந்து திவ்யா விட்டு நகர்ந்ததுனாலதான் திவ்யா வந்து இப்ப எப்படி இருக்காங்க. சாண்ட்ராவோடவே வச்சிருந்தாங்க. சாண்ட்ரான்னா திவ்யாவுக்கு கெட்ட பேர் வெளில கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். உண்மையிலே அவங்க வந்து அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. சசி சொல்லியிருந்தாங்க, எஸ் அண்ணா, ஐ டூ தி சேம் வித் ஹாஃப் இட்லி, தோசை, சப்பாத்தி. சம்டைம்ஸ் ஈட் லாஸ்ட் பைட்ஸ் வித்வுட் சைட் டிஷ். லைக் நெல்லைசீமை மென்ஷன்டு, யூஎஸ் வந்த அப்புறம் பக்கித்தனம் போகல, கூடவே பிறந்ததான் அதெல்லாம். ஐ லவ் யுவர் சிங்கிங் அண்ட் யுவர் டாம் அண்ட் ஜெரி ஃபைட்ஸ், லவ் யூ போத் லாட் அண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ரா லவ் ஃபார் அண்ணா அப்படின்றதையும் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அண்ட் லதா வந்து சொல்லியிருந்தாங்க, திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் கிடைச்சா அவங்களுக்கு கிச்சன் குயின்னு பட்டம் கொடுக்கும். தம்பி 4வது கமெண்ட் இங்கேயும் தொடர், லாஸ்ட் கமெண்ட் லதா கமெண்ட் போடு. லதா சொல்லியிருந்தாங்க, திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் கிடைச்சா அவங்களுக்கு கிச்சன் குயின்னு பட்டமே கொடுக்கலாம். பிகாஸ் எப்பவுமே தலையில முண்டாசு கட்டிட்டு குக் பண்ணிட்டே இருந்தாங்க, கேம்ல ஒன்றும் பண்ணல, எல்லா இடத்துலயும் கத்திண்டு இருந்தாங்க, வேற எதுவும் பண்ணல அப்படின்னாங்க. இல்ல அது அவங்களுடைய கருத்து, அவ்வளவுதான். சரி, ஓகே. நெல்லைசுமி சொன்னாரு, வைல்ட் கார்டு எல்லாம் பாதியில இருந்து வந்து விளையாடினார்கள், அவர்களே டைட்டில் ஜெயிக்கலாம் என்று எண்ணும் பொழுது 5 வாரம் கழிச்சு ஆரம்பிச்சு அரோரா ஏன் ஜெயிக்க கூடாது? அதேதான், அததான் நானும் சொன்னேன். அதுவும் கருத்துக்களை எல்லா இடத்துலயுமே சொன்னாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, யாராவது வாட்டர்மெலனை கண்டிச்சாங்களா? இவ்வளவு பேசுற திவ்யா கூட கண்டிக்கல, அதை வந்து அவங்க தான் கண்டிச்சாங்க. ஆனா வாட்டர்மெலனை பத்தி திவ்யாவுக்கு தெரியும், அதனாலதான் வந்து ஒரு மனுஷன் வெளியே போகும்போது அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்.
ஓகே, இதுதான் கமெண்ட்டுகள். அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஸோ இந்த டாஸ்க் முடியும். டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் வந்து ஒரு புலம்பல் டாஸ்க்னு சொல்லிட்டு காசு கொடுக்கறதுக்காக ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. உண்மையிலேயே அங்கே போய் ஒன்றுமே புலம்புறதுக்கு இல்லாமல் 6 கப்பு பாவக்காய் ஜூஸை குடிச்சிட்டு பிக் பாஸ் வீடுங்கிறது புலம்புறதுக்கு மட்டுமா பிக் பாஸ், அங்கே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன்னு சொல்லி நல்ல நினைவுகள் எடுத்துட்டு போறதுனால 6 கப்பு இது கொடுத்து 25,000 வாங்கி வருவாங்க. 20,000 அதுக்கு வேற அண்ணா 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 நான் பணத்தை மட்டும் வச்சு நான் செல்ல குட்டி இல்லை அப்படிலாம் வேற அந்த யார் பணம் வைக்கிற பையனெல்லாம் கெஞ்சின்னு இருப்பாங்க. கை மட்டும் தான் தெரியும் அந்த பையனுக்கு. பட் இவரு நல்லா பேசினாரு, திவ்யா நல்லா பேசினாங்க, விக்ரம் பேசினாங்க, இவங்க சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு ஆர்டிகுலேட்டே பேசுவாங்க. அவங்களும் நல்லா பணத்தை சம்பாதிப்பாங்க. ஆக்சுவலி கானா வினோத் நடுவில் நான் லைவ் பார்க்கும்போது பார்த்தா நடுவில் வந்து ஸ்டக்காகி நின்றுடுவாரு. அவங்க 90,000, கானா வினோத் 1,00,000 அவங்க 70,000, கானா வினோத் 90,000, சபரி 1,05,000 டிப்ஸோட வேற டிப்ஸோட. அப்புறம் திவ்யாவுமே எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமான்ற மாதிரி 1,00,000 சம்பாதிச்சு எடுத்துன்னு வருவாங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் தோணுச்சு. அந்த கையை மட்டும் வச்சுட்டு இருந்த பையனால சொல்லக்கூட முடியாதுல்ல, டே அது ஏன் கேடா என்னதாண்டா 60 செல்லக்குட்டி சொல்லிச்சுங்களா? இப்பதான் நீங்க இதுக்கே வரீங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் சொல்லக்கூட தான் சொல்ல முடியாது, என் வாய்ஸ் தான் அது. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அந்த மாதிரி தான் லைஃப் எல்லாத்துக்கும். ஆனா ஒரு விஷயம் ஜாக்கி, இந்த வாய்ஸ்ங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் அப்படிங்கறது என்னால உணர முடியும். நான் வந்து என்னுடைய வாய்ஸை கேட்டு தூங்கினவங்களா இருக்கிறாங்க. தூங்கினவங்க மட்டும் உடனே கதை எடுத்துட்டு வராதீங்க. எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அதான் நான் யோசிச்சு பார்ப்பேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவள் வந்து அடிக்கடி சொல்வா, இதை தாண்டி சொன்னாங்க, இதுக்கு என்னவோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கடி அப்படின்னா. அது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு தெரியுமா? அது ஒரு ஃபீலிங். அது வந்து என்னது, அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது ஃபீலிங் அப்படின்னுவா. அவள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, எவ்வளோ பேரை இதை யாராவது என்கிட்ட கேட்டிருக்கானா? ஆனால் அண்ணன் கேட்குது இல்லை, அதாண்டி அங்கே அப்படின்வா. அது வந்து ஐ கேன் நவ் ரிலேட் டு பிக் பாஸ் வாய்ஸ் அண்ட் கானா வினோத் எப்படி அழுதாருன்றதுக்காக தான் அதுக்கு தான் இதை பேச ஆரம்பிச்சேன். ஸோ இதன் பிறகு அடுத்து வந்து என்னன்னா, விக்ரம் சொன்னது, இந்த புலம்பல்ல சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைங்க, அது வானாங்க, டைம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு செகண்ட் சீக்கிரம் பேசி முடிங்க. இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் எங்கே வந்து இப்படி நான் தெருவில் நின்னா அது காரணமே நீ தான் பிக் பாஸ் அப்படின்னு வர, அதை தான் சொல்ல வந்தேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத் கேஷ் இஷ்யூ, அரோரா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பெட்ரூமில் வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு விக்ரம் வரும்பொழுது கூட நானுமே ஒரு சக கண்டஸ்டன்டாமா, நான் எதுவுமே ஒன்று சொல்ல முடியாது, நீ புட்சாலி பொண்ணு, நீ என்னவோ யோசிச்சு செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லுவாப்ல. சொல்லும்பொழுது தான் அரோரா வந்து அதை வந்து காசை வந்து எடுக்கலான்னு கிட்ட போகும்பொழுது தான் கானா வினோத் எடுத்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் கதை கட்டினவங்க, அதில் வந்து எல்லாமே நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துட்டு கதை கட்டினவங்க. ஆமாம், அதில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெண்ணுக்கு பெண்ணு எதிராக மாதிரி அந்த அரோரா வந்து போட்டு காலி பண்ணி ஸ்லட்சம் பண்ணிக்கிட்டு, அதில் மிக முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த பொண்ணுடைய புத்திசாலித்தனமும் அழகுமே அவங்களுக்கு வந்து மண்டையை உருள வைக்குது. அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. புரியுதுங்களா? அதில் டக்குன்னு வந்து நீ இப்படிலாம் வந்து ட்ரெஸ் போட்டதுனால நீ ஜெயிச்ச, இதனால தான் நீ வந்து உங்ககிட்ட வந்து அப்படின்ற மாதிரிலாம் அதை வந்து அந்த பொண்ணை வந்து காலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்படி கிடையாது, ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சிந்தனை வளம் கொண்ட ஒரு பொண்ணு. அது தமிழ் இங்கிலீஷ்னு நல்ல புலமை வேறு இருக்குது அந்த பொண்ணுக்கு, அதுதான் மேட்ரு. ஸோ இங்கே காணாமத்து பண்ணதுக்கப்புறம் வந்து பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவருக்கு. எடுத்து வச்சுட்டு இப்படி கையில் வச்சுட்டு இருப்பாரு. திவ்யா வந்து அதை கன்சோல் பண்ணுற விதம் இருக்குது பாருங்க, ஆசம்ங்க. கை சாப்பிட்டுட்டு இருந்த கையோட இருப்பாங்க, இந்த பக்கம் கட்டி பிடிச்சி அந்த நெஞ்சில கை வச்சு அப்பதான் அவர் உடைவாரு. அப்பதான் உடைவாருங்க அந்த ஒரு மனுஷன். எங்க இந்த கன்சோல் பண்றது இருக்குல்ல, இது வந்து எனக்கு திருமணத்துக்கு பிறகு நிறைய பேரை வந்து நான் அந்த மாதிரி நிறைய கன்சோல் பண்ணியிருக்கேன். தேடி வந்து மடியில் உட்காரணுன்னு வந்து மடியில் உட்காந்துட்டு போன பொண்ணுலாம் இருக்குது. கொஞ்சம் நான் சாஞ்சிக்கிட்டுமா மாற சாஞ்சிக்கிட்டு, இது வந்து நான் மிகப்படுத்தி சொல்லலை, அந்த மாதிரியான மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, நீ நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல அப்படின்னு வந்து சாஞ்சிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க, உட்காந்தவங்க இருக்கிறாங்க. அது என்னன்னா அந்த அந்த கன்சோல் கொடுக்கறது இருக்குல்ல, அது உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையை வந்து இன்றைக்கி வந்து திவ்யா வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்தாங்க. இது எல்லாத்த விட சபரிமலை 1000 விமர்சனம் வச்சுட்டே தான் இருக்காங்க. நேரா வந்து அந்த கண்ணை தொடச்சிட்டு கொடுத்த முத்தம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். அந்த இது எல்லாம் நடந்து நீங்க பாசிட்டிவ் சொல்றீங்க ஜாக்கி.
கைய புடிச்சுக்கிட்டு கேமரா அட்டென்ஷனுக்காக வியன்னா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அதுவும் அந்த வாட்டர்மெலன் வந்து அவரு போனாலும் பின்னாடியே ஓடுவாருங்க. அந்த 18 லட்சம் எடுத்தது அவரா காண்டுங்க அவருக்கு. இவர் வாட்டர் ஏதோ உள்ளர போறப்பல ஏன் அதை மூஞ்சி நீங்க அப்படி வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க திவ்யா. வாட்டர் எதுக்கு மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க அப்படி. அவர் எடுத்ததுக்கு அப்புறம் வாட்டர் ஏன் அப்படி, அது என்ன மூஞ்சி அப்படி இருக்கு, முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க, அது அவரோட டிசிஷன்வாங்க. அதுக்கப்புறம் இந்த நந்தினின்னு ஒருத்தவங்க போனாங்க தெரியுங்களா, அவங்க போறப்ப பாரும் வாட்டரும் அவங்க பின்னாடியே போனாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க அவர் பின்னாடியே போவாரு. வாட்டர் அது கன்சோல் பண்ண தான் போவாருங்க. சபரி வந்து கன்சோல் பண்றதுக்கு போவார். ஆக்சுவலி அந்த இடத்த கூட ஃபில் பண்ணு. அதே மாதிரி இந்த பொண்ணு கன்சோல் பண்ணிட்டு இருக்கா, அவர் கதறாரு. அது ஒன்றும் இல்லை, நீ நல்லதுதான் பண்ணிருக்கன்னு அவர் எதிர்பார்க்குறாருங்க. இந்த வார்த்தை அந்த பொண்ணு சொல்லும், திவ்யா சொல்லும். நான் அதான் சொன்னேன், என் லைஃப்ல இந்த மாதிரியான உடஞ்சி வந்தவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி நான் கன்சோல் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அந்த அந்த ஃபீலுக்கு வந்து காலமெல்லாம் நன்றியாக இருக்கிறேன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க என் நட்பில். அது ஏன் சொல்ல வரேன்னா, அது ரொம்ப முக்கியமான இடம். அது உடையிற இடத்துல நிற்கிறதுன்னு இருக்குல்ல, அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, எனக்காக அவன் நின்று இருக்கான், எனக்காக அவன் நிற்பான் எப்பயுமே அப்படின்னு. அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து 1000 பேசட்டுங்க. திவ்யா வந்து அதை அழகாக செய்வாங்க. நீ எடுத்த விஷயம் கரெக்டு, தப்பு இல்லை, நீ பண்ண, நீ கவலைப்படாத, நல்லா இருப்ப. இதுக்கு உடனே அங்கே வந்து வியன்னா வந்து எனக்கு இருக்கிற கோவத்துக்கு யூ ஓன் கையை தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கையே பிடிச்சிக்கிட்டு விடாம, சே. அதை விட இந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தவர், அவரு வந்து என்னோ வாட்டர்மெலனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன நீங்க ஒரு டைரக்டர், என்ன நீங்க பாத்தீங்க, என்ன செஞ்சீங்க உள்ள போறப்ப அவரோட மொமெண்ட் இல்லையா, அந்த மொமெண்ட்ல வந்து வாட்டர்மெலன் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, இவரு பெரிய இது பண்ணிட்டு வந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு. உடனே வாட்டர்மெலன் வந்து ஆளா என்ன தெரியுமாடா அப்படின்னு அழுறது தலை எழுத்துங்க. வந்து இவ்வளவு நாள் வந்து அந்த ஆளை வந்து கெடுத்து மென்டல் டார்ச்சர் பண்ணி ஷூவோட ஓடிச்சிட்டான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி அசிங்கப்படுத்தி அந்த ஆளை அதை ஒழுங்காக பார்த்த விஷயங்கள் வந்து 2 பொண்ணுங்க தான். அது வந்து வெளியிலேருந்து வந்தவங்கள ரம்யாவும் கெமியும் பண்ணாங்க. பட் உள்ளார உண்மையிலே திவ்யாவுடைய மனசு இருக்குல்ல, அதாவது அந்த ஆரத்தழுவுதல்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு மனுஷனை அப்படியே உடைய வைக்கும். அந்த இடத்துல இதாவாரு இவரு நம்ம கானவினோத். அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசுறாரு, அதெல்லாம் நிகழ்ச்சியான விஷயங்கள். பிக் பாஸ் பேசுறப்ப அந்த வாய்ஸுக்கு கானா வினோத்துன்னு அதுக்கு தான் அப்படியே உடனே அழுது அப்படியே அப்பா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இதை சொல்லும்போதே நான் யோசிச்சுட்டு ஐயோ நம்ம எங்கே இது பேசும்போது அழுதுருவோமோ அப்படிங்கிற அளவுக்கு நான் கண்ணே கலங்கிடுச்சு. இல்லை நான் சொல்றது இப்போ பேசும்பொழுதே நான் அந்த மாதிரி அவர் அந்த வாய்ஸுங்க, அதுக்கு அவர் தண்ணி குடிச்சிட்டு அவர் சொல்லுவாரு லவ் யூ பிக் பாஸ் அப்புறம் அந்த கிஸ் சொன்னதா இருக்கட்டும், வி மிஸ் கிஸ் தான் இருக்கட்டும், அவர் பேசுகிற எல்லா விஷயங்களுமே வந்து நானும் எவ்வளவோ உன்னை வந்து கலாய்ச்சி பேசுகிறேன், ஆனாலுமே நீ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்ஸ் அது. ஏங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மூமெண்ட்டு இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப கூட வந்து அழுதாங்க, சிரிச்சாங்க. உங்களுக்கு கிடைச்ச நாட்கள்ல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டியது நினைக்கிறேன். அப்சராலாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இப்ப வந்து விக்ரம் சிரிச்சது இட் வாஸ் நாட் ஓகேங்கிற மாதிரி பேசினது. விக்ரம் சொல்வாரு என்னடா கான்ஸ்பிரசி தியரி மாதிரி என்னடா சொன்னாங்க. விக்ரம் கிட்ட கேட்பாங்க நீ சிரிச்சியானா, டேய் நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியலடா. ஆனா உண்மையிலே அந்த அதிர்ச்சி தான் காமிச்சாங்க, நான் பார்த்தேன். அதிர்ச்சி தான் காமிச்சாங்க. முதல்ல வந்து இவர் விளையாட்டு பேசுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க. அத ஒரு இல்லங்க, எப்பயுமே நீ வந்து ஒரு சாதாரண ஒரு தியரி இந்த புராண கதைகளை எப்படி வளருதுன்றீங்க, இந்த மாதிரி ஒன்னு ஆரம்பிக்கும் போதே டக்கு ஆமா ஆமான்னு வேண்டியது, புரியுதுங்களா? இல்லை நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் தான். நான் கூட நடுவில் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து ஜாக்கியை பற்றி ஏதோ பேச வரும்போது அப்படியே எனக்குமே தெரியும் அவள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டதுக்கப்புறம் அவங்களால அதை பற்றி பேசவே முடியல. இன்னைக்கு யாருக்கிட்டே அதை இப்போ சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்களோ யாருக்கு தெரியும். கிட்ட சொன்னேன், அதாவது ஆர்வா கிட்ட சொன்னேன். அக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹவுஸ் ஓனர். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து 20 நாளாக ஜாக்கி கூட அப்படின்னாங்க. டப்புன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் தான் அனுப்பிச்சி வச்சேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, முடிஞ்சிச்சு. அவளுக்கு வீடு கிடையாது, 20 நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு அவள் போனா, உனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி. அது சரி விடுங்க. எனிவே அந்த மாதிரி தான் நீங்கள் பேசி அதை வந்து தடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு விக்ரம் சொல்வாப்ல என்னங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்பொழுது விக்ரம் சொல்லி அந்த பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இதுவாக இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அந்த ரியாலிட்டியை பேசுறது அந்த அர்த்தத்தில் நிகழ்ச்சி. அதன் பிறகு வந்து சபரி எல்லாருமே, அரோரா எல்லாருமே பேசுவாங்க, அந்த டாப் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பேசுவாங்க என்னடா நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு கதையை போட்டாங்கன்னு இந்த பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் வந்து திவ்யா பக்கமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கூட இருந்துட்டு போட்டாங்க. பிரவீன் ராஜ் சொல்லாப்ல
2 பேரும் பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்கன்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. அதனால இது வந்து அதான் சொன்னேன், நீங்க கடைசி வரையும் உருப்படவே முடியாது. கடைசி வரையும் நீங்க இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க வயிறு எறிஞ்சிங்கன்னா உங்களால உருப்படவே முடியாது. அது யாராக இருந்தாலும், நான் சொல்ல வர்றது, நான் ஐ டிட்ன்ட் மீன் இட் எனி நேம், பட் நான் சொல்றேன், இந்த பொறாமை குணமே உங்களை அழிச்சிருங்க. ஏன்னா நான் அதை நீங்க யார வேணா சொல்றது இல்ல ஜாக்கி. நான் இந்த இடத்துல பிரவீன்ராஜ் ஒரு விஷயம் செஞ்சாரு, அதை சொல்ல மறந்துட்டேன். அவர் சொல்லுவாரு சபரிக்கு வந்து அப்பாடான்னு ஒரு ஃபீல் இருந்துதான். சபரியே சொல்லுவாரு, எனக்கு அவன் ஒரு போட்டியாளர், அவன் போறப்ப அவன் எடுத்துட்டான்றப்ப எனக்கு இருக்கும், ஆனா அதுக்காக எடுத்துட்டதுக்கு அப்புறம் கூட வாடா நான் அந்த மாதிரி அதுதான். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது வந்து கேம், இந்த கேம்ல எல்லாருக்குமே அப்படியே ஒரு விக்கெட் விழுந்ததுன்றதான் ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ரியலைஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லாருமே, அதுதான் உதிரிப்புக்குள் கிளைமாக்ஸ் நான் அடிக்கடி சொல்றது. எல்லாரும் சேர்ந்தா அவன் விஜயனை வந்து சாவடிக்கணும்னு போவாங்க, தண்ணியில முழுகும் போது தான் பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்க. ஏன் ஓடணும்? அவன் தான் தப்பு தானே செஞ்சான், எதுக்கு? அதுதான் ஹியூமனிட்டி, அதுதான் விஷயம், அதுதான் எல்லாருமே அதை தான் இங்கே ஒரு கதையாக எடுத்து வளர்த்துனாங்க. ஸோ இதை பற்றி விரிவாக பேசணும், ஆனால் கொஞ்சம் சினிமாவுக்கெல்லாம் போக வேண்டிய டைம்லாம் இல்லை அப்படின்றதுனால சீக்கிரமாக அதை முடிச்சு கிளம்புறோம். ஸோ பொறுத்தருளுங்க, நம்ம விரிவான விமர்சனங்களை வீடியோக்களை நம்ம நிறைய பேசுவோம் சனி ஞாயிறில். ஸோ வேறு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்